கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 34வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்து அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது இந்த உலகத்தின் மீதோ, உலக பொருள் மீதோ, உலக மனிதர்கள் மீதோ நம்முடைய நம்பிக்கை வைக்க கூடாது. கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. வேதத்தில் 4 காரியங்கள் மூலமாக கர்த்தர் நல்லவர் என்பதையும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமானவைகளை செய்வார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, பாவிக்கு வழியை தெரிவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆதார வசனம் 25வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஹல்லேலூயா. உத்தமர் என்றால் உண்மையுள்ளவர். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் பாவிகளுக்கு நீதியின் வழியை, நித்தியத்துக்கு போகிற வழியை கர்த்தர் அவனுக்கு தெரிவிக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 5வது அதிகாரம் 32வது வசனம். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தார். அவர் நீதிமான்களை அல்ல, பாவியை மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்து அவனுக்கு நித்தியத்துக்கு போகிற வழியை அவனுக்கு தெரியப்படுத்தவும் அவனை ஆயத்தப்படுத்தவுமே கர்த்தர் நமக்காக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இரண்டாவது, கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். ஆதார வசனம் 86வது சங்கீதம் 5வது வசனம். ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை மன்னிக்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மீதும் அவர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க யாரா வேணா இருக்கலாம், எந்த சூழ்நிலைகள்ல வேணா இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த கிருபைகளை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. பாவியை மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தார். உங்கள் பாவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரமே ஒருவன் பிதாவை சந்திக்க முடியும், தரிசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் வழியாக மாத்திரமே ஒருவன் நித்தியத்திற்கு, அதாவது பரலோகத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அவர் மிகுந்த கிருபை உள்ளவராய், நமக்காக இறங்குகிறவராய், நீடிய சாந்தமும் மனத்தாழ்மையும் நிறைந்தவராய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, பாவியை அவர் மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தார். பாவியை நீதிமானாக மாற்ற அவர் வந்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆதார வசனம் 119வது சங்கீதம் 68வது வசனம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தின்படி நன்மை செய்கிறவராயும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காகவே இறங்கி வந்தார். அது மாத்திரமல்ல, எண்ணற்ற அற்புதங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவும், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை, வியாதியில் இருக்கிறவர்களை குணமாக்குறவராகவும் அவர் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில நன்மை வேண்டும், என்னுடைய வியாதி குணமாக்கப்படணும், என்னுடைய கஷ்டம், என்னுடைய கடன் தீர்க்கப்படணும்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீங்க.
பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக உங்கள் வேண்டுதலுக்கான பதிலை அவர் கட்டளையிடுவார். அவர் உங்களுக்காகவே இந்த உலகத்தில் வந்தார். இன்றும் கூட உங்களுக்கு நன்மை செய்யவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 6 அதிகாரம் 35 வசனம், கர்த்தர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்று அவருக்கு விரோதமாக தீங்கான காரியங்கள் செய்கிறவர்களுக்கும், நன்றி உடையவர்களா இல்லாமல் நன்றியை அறியாதவர்களுக்கும் கூட கர்த்தர் நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. 13வது சங்கீதம் 6வது வசனத்தின்படி, கர்த்தர் தாவீதுக்கு ஒரு நன்மை செய்தபடியினால் அவர் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீதுக்கு மாத்திரமல்ல, இன்று கர்த்தர் உங்களுக்கும் நன்மை செய்கிறவராய் அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். கடைசியாக நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை நம்பும் பொழுது, அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இல்லை என்றால் நீங்கள் கண்ணீர் வடித்து நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது கூட கர்த்தரை நீங்கள் நம்பினபடியினால் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். உங்கள் இக்கட்டை கர்த்தர் நீங்களாக்கி உங்களை விடுவித்து அவர் உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். 18வது சங்கீதம் 30வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கேடகம் என்றால் பாதுகாப்பு. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நாம் நம்பி இருக்கிறபடியினால் நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படுகிறோம். சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. முதலாவது, பாவிக்கு வழியை அவர் தெரிவிக்கிறார், நல்வழியில் நடத்துகிறார், நீதியின் பாதையில் அவனை நடத்துகிறார். இரண்டாவது, கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். மூன்றாவது, நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நான்காவது, நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்புகிறவர்களுக்கு நன்மையும் கர்த்தர் செய்கிறார். நம்ம சொல்லப்பட்ட வசனங்களின்படி நாம் விசுவாசித்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நீதிமானாக நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். நம்முடைய இக்கட்டு நாட்களில் கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாக கேடகமாக இருப்பார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க தகப்பனே. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா உடைய கிருபை இறங்குவதாக தகப்பனே. அதிகாலை தோறும் உடைய கிருபை புதிதா இருக்குமே தகப்பனே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகள் முகம் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு பிள்ளைகள் தலையை உயர பண்ணுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. நீ நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கிறோம் அப்பா. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்புகிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அப்பா, உம்மை நம்பி இருக்கிற உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக மாற இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, பாவத்தில் இருந்து சோதிக்கப்பட்டு சிக்குண்டு வாதிக்கப்பட்டு சோதனையில் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் அப்பா மனம் திரும்புதலையும் நித்தியத்திற்கு போகிற நிச்சயத்தையும் கட்டளையிடுங்க தகப்பனே. நீதியின் பாதையில் உடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்லுங்க தகப்பனே. அப்பா, கிருபை மிகுந்தவர் நீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய முகம் வெக்கப்பட்டு போக கூடாதப்பா. உடைய கிருபையினால் பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எண்ணற்ற அற்புதங்களை நீங்க வேதத்துல செய்திருக்கிறீங்கப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதமான அதிசயமான ஒரு காரியத்தை கட்டளையிடுங்க. அநேக தேவைகளோடு பிள்ளைகள் அப்பா இருக்கிறாங்க. அந்த தேவைகளை கர்த்தர் சிந்தியுங்க. நெடுநாள் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தையும் அப்பா அற்புதத்தையும் காண கிருபை செய்யுங்க தகப்பனே. கடன் பிரச்சனையில இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கடன்களை அடைத்து தீர்க்க கிருபை கொடுங்க. வேண்டிய உதவிகளை கட்டளையிடுங்க தகப்பனே. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா உடைய பிள்ளைகள் ₹1 கடன் இல்லாதபடிக்கு அதை அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். மனிதர் கண்கள்ல தயவிரக்கத்தை உண்டு பண்ணுங்க. யாரை கொண்டு உதவி செய்ய கர்த்தருக்கு சித்தமோ அவர்களை கொண்டு உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் அப்பா, வீடுகள்ல பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கஷ்டத்தோடு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற தாய்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே.
பிள்ளைகளுடைய கூக்குரலை கத்தர் கேட்டிருக்கிறீர் தகப்பனே. அவர்களுடைய கண்ணீர் உடைய துருத்தியில் இருக்கிறதாப்பா. அவர்களுடைய ஜெபம் உடைய தூப கலசத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இடிக்கப்பட்ட குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக தகப்பனே. பிள்ளைகள் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, பெற்றோருக்கு ஒரு ஆசீர்வாதமான சந்ததிகளாக பிள்ளைகள் மாறட்டுமாப்பா. உன் பிள்ளைகள் ஒலிவாய் மர கன்றுகளைப் போல உன் பந்தி ஓரங்களில் சுற்றி இருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இன்னும் வியாதியில கஷ்டத்துல இருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. பரம வைத்தியராக நீரே வந்து பிள்ளைகளுக்காக மனம் இறங்கி அற்புதத்தை நீர் காண கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லா விதமான வியாதிகளில் இருந்து இயேசுவின் நாமத்துல ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இன்னும் வேலைக்காக இன்கிரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண கிருபை செய்யுங்க. இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆண்டவரை குழந்தை செல்வதற்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில ஆண்டவரே ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. போதும் ஆண்டவரே, காத்திருந்தது போதும். காத்திருக்கிறது மனதை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற ஜீவ விருட்சத்தை கத்தர் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இக்கட்டுகள்ல சோதனையில இன்னும் அநேக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, நீர் பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை பிள்ளைகளுக்கு போதித்து வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் சத்ருவின் பிடியில சிக்குண்டு சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. எல்லா பிசாசின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பிசாசின் வல்லமைகளை கட்டிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிற எல்லா முன்னேற்றத்துக்கு விரோதமான பொல்லாத சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி பிள்ளைகள் இழந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக இரட்டிப்பான மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை வெக்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனதாய் உண்மையே விசுவாசிக்கிறோமாப்பா, உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோமாப்பா. பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்கப்பா. எந்தெந்த பகுதிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையோ ஆசீர்வாதம் அவசியமாக இருக்கிறது அந்த பகுதிகளில் அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நாளை தினத்தின் தேவைகளை கத்தர் சந்திங்க. அந்த தேவைகளை குறித்து கவலைப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. நாளை தினத்தின் தேவைகளை கத்தர் சந்தித்து பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இவர்களை மாத்திரமல்ல, இவர்கள் குடும்பங்கள், இவர்கள் குழந்தைகள் எல்லாரையும் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்துங்க. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை மண்ணென்று நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. பிரயோஜனம் இல்லாதவர்கள் ஆண்டவரே அப்பா. ஆனால் நீர் ஆண்டவரே எங்களுக்காக நீர் இறங்கி வந்தீர், எங்களுக்காக கிருபை கொடுத்தீர். நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி நன்றி நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்க போகிறீர். என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் அதிசயத்தையும் காண கிருபை செய்யுங்க. அப்படியே நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.